பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இவ்வேளையிலே தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது நம்முடைய அழைப்பு காலத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கின்ற நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்பதை தலைகளை தாழ்த்தி நாம் கடவுளை நோக்கி இறைய வேண்டுதல் செய்வோம். சர்வவல்லமை உள்ள கடவுளே, ஆசீர்வாதங்களுக்கு ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கடவுளே, இவ்வேளையிலுமாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இணைந்து வந்து உம்மை துதித்து பாட நீர் கிருபை செய்தீர். இவ்வேளையிலுமாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதற்கு இணங்க எங்களை ஒப்புவித்து வாழ தூய ஆவியானவரை கொண்டு வழிநடத்தும். அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. அடியார்கள் ஆகிய நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட அருமையான அன்பு விசுவாசிகளே, இந்த நாள் உண்மையாகவே ஒரு சிறப்பான ஒரு நாளாக காணப்படுகிறது. நன்றி செலுத்தும் நாள், கடவுளிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினைத்து கடவுளுக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக கடவுள் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பின் சத்தம் தான் சொல்லப்படுகின்ற நீதிமொழிகளின் புத்தகம் 3:9 உன் பொருளிலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனிலும் கர்த்தரை என்ன செய்யணுமா? நீ கனம் பண்ணு. நீ கனம் பண்ணு. கடவுளை நாம் கனம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளை நாம் கனம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அறுவடையின் பண்டிகை நாம் அறுவடை என்று சொல்லுகிற பொழுது அது எப்படிப்பட்ட ஒன்று? ஹார்வெஸ்ட் என்று சொல்லுகிற பொழுது அது எப்படிப்பட்ட ஒன்று என்று சொன்னால், cutting off the matured crops, தேறின தானியங்களையோ அல்லது காய்கறிகளையோ அதை நாம் அறுத்து கொண்டு வருது. தேறின matured vegetables or crops or anything, தேறின அவைகளை நாம் வெட்டி அதை நாம் அறுவடை செய்கிறது தான் அறுவடை. தேராதவைகளை நாம் அறுவடை செய்தால் அது எங்கதான் போகும்? குப்பைக்கு தான் போகும். தேராதவைகளை நாம் அறுவடை செய்கிறது immature crops. ஃபெஸ்டிவல் என்று சொல்லுகிற பொழுது அது என்னவென்று நமக்கு நன்றாய் தெரியும். அது என்ன? கொண்டாட்டம், ஃபீஸ்ட், ஃபெஸ்டிவல், கொண்டாட்டத்தை குறித்து சொல்லுகிறது. கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பலனை பெற்றுக்கொண்டு அறுவடை செய்யப்பட்டவைகளை கொண்டு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவது. அதுதான் அறுவடையின் கொண்டாட்டம், அறுவடையின் பண்டிகை. எவைகளில் எல்லாம் என்று சொல்லி கேட்கும் பொழுது நாம் ஆசைக்கு கேட்ட வேத வசனம் சொல்லுகிறது, உன் பொருளிலும் உன் எல்லா விளைச்சலின் முதற் பலனிலும் கர்த்தரை என்ன செய்ய? எல்லாவற்றிலும், in everything, every blessing,
எல்லா ஆசீர்வாதங்களிலும் நீ கடவுளை கனம் பண்ணி, கடவுளுக்கு நன்றி செலுத்தி, நீ கடவுளை நீ மகிமைப்படுத்தி நீ கொண்டாடு. இது நமக்கு அவசியமா? இதை நாம் கொண்டாட வேண்டுமா என்று சொல்லி பார்க்கிற பொழுது கொண்டாட வேண்டும், அவசியம். தேசத்திலே அநேக விதமா இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள். தமிழர்கள் எப்படியாய் கொண்டாடுகிறார்கள்? பொங்கல் பண்டிகை, அறுவடை பண்டிகை, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள். பிறகு பார்க்கின்ற பொழுது நம்முடைய மலையாள மொழியை பேசக்கூடிய மக்கள் ஓணம் என்னும் பண்டிகையினை அவர்கள் ஆஸ்வதிக்கின்றார்கள். அடுத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய பெயர் போன இன்னமும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற லடாக்கில் பார்க்கின்ற பொழுது அதற்கு பெயர் லடாக் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். பிறகு லஹோரி என்று சொல்லி அழைக்கப்படுகிற பண்டிகை உண்டு. அது பெரும்பாலாக நார்த் இந்தியன்ஸ் அவர்கள் எப்படி கொண்டாடுகள் என்றால், பட்டத்தை விற்று அந்த பட்டம் எவ்வளவு உயராய் பறக்கிறதோ அவ்வளவு மகிழ்ச்சி, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி செலுத்துகின்றோம். பிறகு மகாராஷ்டிராவிலே குறிப்பாக எப்படி கொண்டாடுகின்றார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், குடுபடுவா என்று சொல்லி அவர்கள் கொண்டாடுவார்கள். ஒரு வாரத்திற்கு கொண்டாடுவார்கள், நடனங்களை ஆடி இப்படி எல்லாம் கொண்டாடுவது வழக்கம். ஆனால் இந்திய தேசத்துல குறிப்பாய் இந்த பண்டிகை என்னவென்று அழைக்கப்படுகிறது? மகர சங்கராந்தி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மொழியிலையும் மக்களும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் நமக்கு அழைத்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களிலும் கடவுளை மகிமைப்படுத்து. என்ன செய்யணுங்களா? கடவுளை கனம் பண்ணு, கடவுளை மகிமைப்படுத்து. இது நமக்கு கடவுளை கனம் பண்ணுகின்ற, கடவுளை மகிமைப்படுத்துகின்ற, கடவுளின் நாமத்தை உயர்த்துகின்ற, ஆட்பொறிக்கின்ற ஒரு கொண்டாட்டத்தின் பண்டிகை. கனப்பன், கடவுளை கனம் பண்ணுகின்ற பண்டிகை. எப்படியா? மாசுக்கு கேட்ட நிருப பகுதியிலே பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. எப்படி? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆர்ப்பரிப்போடு கடவுளை நாம் கனம் பண்ண வேண்டும். கடவுளை நாம் கனம் பண்ண வேண்டும் சந்தோஷத்தோடு தான் நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிகிறோம். அழைப்பு விடுக்கப்பட்டு அனைவரும் வாருங்கள் என்று அழைத்து வலைவிடற்றி பார்க்கிற பொழுது அழகான கதைகளை வைத்து அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காட்சி. மகிழ்ச்சி, சந்தோஷத்தோடு நீ கொண்டாடு. ஏன் நாம் சந்தோஷத்தோடு கொண்டாட வேண்டும்? இந்த பண்டிகையானது ஏன் நமக்கு முக்கியமானது என்று சொன்னால், இது பரிசுத்தமான கூடுகையின் பண்டிகை. It is an holy assembly. பரிசுத்தமான கூடுகையின் பண்டிகை இது. பரிசுத்தமான கூடுகையின் பண்டிகை. யாத்திராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே என்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, வருஷத்திலே நீ 3 தினம் நீ எனக்கு பண்டிகையை ஆசரிப்பாயாக. வருஷத்துல 3 வாட்டி நீ எனக்கு பண்டிகையை ஆசரிக்கணும். ஏன் இது பரிசுத்தமானது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது கடவுளின் கட்டளை. கடவுள் சொல்லுகிறார், கடவுள் அழைக்கின்றார், கடவுள் கட்டளையிடுகின்றார். நீ வருடத்திலே 3 முறை நீ கூடி வந்து என்னை ஆசரிக்க வேண்டும், எனக்கு நன்றி சொல்ல வேண்டும், என்னுடைய நாமத்தை நீ கனம் பண்ண வேண்டும். 3 முறை என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 3 பண்டிகைகள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு பண்டிகை தான் இந்த அறுவடையின் பண்டிகை. கடவுள் சொல்லுகிறார், இது நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். கடவுளின் கட்டளை என்றால் அது பரிசுத்தமான ஒன்று, கீழ்ப்படிய வேண்டிய ஒன்று, ஆசரிக்கப்பட வேண்டிய ஒன்று, ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. It is a command of God.
கடவுள் சொல்லுகிறார், நீ கூடி வா, கட்டாயமாக நீ கூடி வந்து எனக்கு நீ கனத்தை செலுத்தி நீ கொண்டாட வேண்டும், நீ கொண்டாட வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இது பரிசுத்தமான கூடிகை, பரிசுத்தமான ஒரு பண்டிகை. நாம் பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரின் சமூகத்திற்குள்ளாக அர்ப்பணித்து கொண்டாட வேண்டிய பண்டிகை. அங்கே 3 பண்டிகைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அதாவது பஸ்கா பண்டிகை. இரண்டாவதாக அறுவடையின் பண்டிகை. மூன்றாவதாக சொல்லப்படுகிற பொழுது சேர்க்கலின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை. அறுவடை செய்யப்பட்டதை பின்பு அதை பக்குவப்படுத்தி அதை ஒன்றாய் கொண்டு வந்து குவிக்கும் பண்டிகை. இன்றைக்கு நாம் அறுவடை செய்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற பண்டிகையாய் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த அறுவடையின் பண்டிகையானது நாம் கொண்டாடப்படுகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் பகுதியிலே இந்த அறுவடையின் பண்டிகையின் பொருள் என்ன, எதை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால், இது பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகிறது. Feast of Pentecost. Feast of Pentecost. 7 வாரங்களாக இது கொண்டாடப்பட வேண்டும். 7 வாரங்கள் என்று சொல்லுகிற பொழுது பஸ்கா பண்டிகை துவங்கி பெந்தேகோஸ்தே பண்டிகை மட்டுமாக இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். அது பெந்தேகோஸ்தே பண்டிகையானது அது கடவுளுக்கு செலுத்தப்படுகின்ற அறுவடையின் பலன். பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்தது என்ன என்பது நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே அநேக மக்கள் கடவுளுக்குள்ளாக கடந்து வந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு சொல்லப்படுகிறது, 5000 பேருக்கு கூடி வந்தவர்கள் திருமுழுக்கை பெற்றார்கள். அறுவடை பலன் அறுவடை செய்யப்பட்டது. 5000 மக்களும் 3000 மக்களுமாக அங்கு இணைந்து வந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களை அர்ப்பணித்தார்கள். அறுவடை செய்யப்பட்டது, அறுவடை செய்யப்பட்டது, கொண்டாடினார்கள். அதற்கு பிறகு சொல்லப்படுகிறது, அவர்கள் அப்பப்பிற்பதிலும் கூடி வருகிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் ஐக்கியத்திலுமாக நிலைத்திருந்தார்கள். assembly assembled for to rejoice in the Lord. பிரியமான தெய்வ ஜனமே, நாம் இன்றைக்கு கடவுளுக்கு அறுவடையின் கனிகளை கொண்டு காணிக்கை செலுத்துவதற்காக நாம் கூடி வந்திருக்கின்றோம். காணிக்கை செலுத்துவதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இது அற்புதமான ஒன்று. கடவுளுக்கு நாம் கனத்தை செய்வதற்கு, கடவுளை நாம் கனம் பண்ணுவதற்கு கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு, ஒரு அரிய வாய்ப்பு, சந்தோஷமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக் கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே கடவுள் மகிமை அடைகின்றார். நாம் அவரை கனம் பண்ணுவதற்காக கூடி வந்திருக்கிறோம். அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை கடவுளுக்குள்ளாக செலுத்தபடியாய் நாம் கூடி வந்திருக்கின்றோம். இது கடவுளின் கட்டளையாயிருக்கிறது. வாசிக்க கேட்ட உபாகமம் 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 28:1. உபாகமம் 28:1. நான் என்று உனக்கு விதிக்கின்ற கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர், நல்ல கவனிங்க, செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கடவுள் பூமியில் உள்ள சகல சாதிகளுக்கும் உன்னை மேன்மையாய் வைப்பார். நீ நன்றி செலுத்தும் பொழுது, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு உன்னை ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது, அவருடைய கட்டளைப்படி நீ செயல்படுகிற பொழுது, வேதம் சொல்லுகிறது, கடவுள் சொல்லுகிறார்,
நான் கட்டளையிடுகின்ற யாவற்றையும் நீ கைக்கொள்ளும் பொழுது, கவனமாயிருக்கும் பொழுது, உன் செவியை சாய்க்கும் பொழுது, நான் உன்னை பூமியில இருக்கக்கூடிய சகல மக்களின் மத்தியிலே, சகல ஜனத்தின் மத்தியிலே நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். நான் உன்னை உயர்த்துவேன். I will lift you higher. I will honor you. நாம் நீயும் கடவுளை கனம் பண்ணினால் கடவுள் நம்முடைய கனங்களை ஏற்றுக்கொண்டு மௌனமாக இருக்கிறவர் அல்ல, அமைதியாக இருக்கிறவர் அல்ல. அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் மேன்மையில் கொண்டு போய் நிறுத்துவார். அவர் உயர்த்துவார். அவர் ஆசீர்வதிப்பார். உன் பெயரை அவர் உயர்த்தி, உன்னுடைய நாமத்தை அவர் உயர்த்தி அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். எனக்கு பார்த்தே நாம் எவ்வளவு கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். அழகாய் பிள்ளைகள் வந்து மனன வசனங்களை சொன்னார்கள். முதலாய் சொல்லப்பட்ட வசனம் துவங்கி முடியும் மற்றமாக அதுதான் என்ன? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த, கர்த்தர் கொடுத்த, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நன்மையும் மறவாதே. Don't forget. அவரிடத்தில் நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், அவரிடத்தில் உனக்கு நீ அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகள், அவர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஒன்றையும் நீ மறவாதபடி அவருக்கு நீ நன்றி செலுத்து. ஏனென்று சொன்னால் அது கடவுள் சொல்லுகின்ற கட்டளையாயிருக்கிறது. கடவுள் இடுகின்ற கட்டளையாயிருக்கிறது. எனக்கன்பான தெய்வச்சனமே, தொடர்ந்து கடவுளுக்கு நாம் எப்படி கனத்தை செலுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நான் எப்படி கடவுளுக்கு கனத்தை செலுத்துவது அல்லது கடவுளுக்கு நான் எப்படி கொடுப்பது என்பதை அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், வாசிப்போம். யாத்திராகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:1-2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு நீ சொல்லு. மனப்பூர்வமான உற்சாகத்துடன் கொடுக்கின்றவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு வாங்குவீர்களாக. எப்படி கொடுக்கணுமா? மனப்பூர்வமாக, உற்சாகத்தோடு, அர்ப்பணிப்போடு அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட காணிக்கை ஆசீர்வாதங்களை காணிக்கையாய் கொண்டு வந்து அவன் கொடுக்கும்படியாய் சொல். அவன் கொடுக்கும்படியாய் சொல். நம்முடைய லூத்தரன் திருச்சபையில காணிக்கையை குறித்து அதிகமாக சொல்லுவது கிடையாது. காணிக்கையை அதிகமாக வற்புறுத்துவதும் கிடையாது. காணிக்கை பற்றி சொல்லாதனால நமக்கு எல்லாம் என்னன்னு சொன்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு போதகரோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு திருமணமானது பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது. பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது. அப்பொழுது போதகர்களாகி நாங்கள் ஒரு சிலர் பேசிக் கொண்டிருந்தோம். நல்ல ஒரு திருமணம், கடவுள் அவர்களை நன்றாய் ஆசீர்வதித்திருக்கிறார், நல்லது. அவர்கள் ஆர்ப்பரிப்போடு ரொம்ப செலவு பண்ணி இந்த திருமணத்தை செய்யறாங்க. ஒரே பையன் இல்லையா? அப்ப அந்த போதகர் சொன்னாரு, ஆமா ஆமா, ஆனா இவ்வளவு பாக்கி இருக்கிறது ஆலயத்தின் மாதாந்திர காணிக்கை. யோசித்து பாருங்க, நாம் எதற்கெல்லாம் செலவிடுகின்றோம்? மனப்பூர்வமாக சந்தோஷத்தோடு கடனை வாங்கியும் என்னுடைய குடும்பத்தின் கொண்டாட்டம், என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம், கடவுள்களை எப்படியாய் உயர்த்தியிருக்கிறார் என்று சொல்லி கடனை வாங்கியும் கூட சில நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம். ஆனால் கடவுளுக்கு செலுத்த வேண்டியதை கடன் வைக்கின்றோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை அபகரிக்கின்றோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை நாம் வைத்துக் கொள்ளுகின்றோம். சாதாரணமாக நம்முடைய பாஷையில் சொல்ல வேண்டும்
ஏன் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேவே நீ என் ஜனத்திற்கு சொல், என் மக்களுக்கு சொல், நான் சொல்லுகிறதன்படி அவர்களுக்கு சொல். அவர்கள் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு முகமகிழ்ச்சியோ மலர்ந்தோடு அவர்கள் எனக்கு காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்கும்படியாய் சொல்லு. அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் அதை நீ பெற்று என்னிடத்தில் செலுத்து. அன்பான தெய்வ ஜனமே, உபாகமம் 3:9 சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களிலும் நீ கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வேண்டியது கட்டளை. எப்படி கொடுக்கிறோம்? மனப்பூர்வமாய் கொடுக்கிறோமா? மகிழ்ச்சியோடு கொடுக்கிறோமா? மனமகிழ்ந்து கொடுக்கிறோமா? இல்லையே என்று சொன்னால் ஆண்டவர் துக்கமடைகிறார். என்னிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள், ஆனால் எனக்கு கொடுப்பதோ அவர்கள் முகக்கோணலாய் கொடுக்கிறார்கள், மனமில்லாமல் கொடுக்கிறார்கள், முறுமுறுப்போடு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு எனக்கு கொடுப்பதற்கு மனமில்லையே. கட்டளை என்பதை உணர்கிற பொழுது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களிலும் அவருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுப்பதிலே முந்திக் கொள்ளுவோம். எல்லா ஆசீர்வாதங்களிலும் பெற்றுக் கொண்டிருக்கிற ஊதியங்கள் திடீரென்று சொல்லி ஆண்டவர் மீது கரிசனை கொண்டு உனக்கு கிருபையை பாராட்டி உனக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்து உன்னை ஆபீசர் ஆக்கி உன்னை உயர்த்தி வைக்கிற பொழுது உன்னுடைய பாஸ் சொல்றாரு, அவருக்கு இன்கிரிமெண்ட் கொடுங்க, அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறோம், இன்கிரிமெண்ட் கொடுங்க. இன்கிரிமெண்ட் வாங்கின பிறகு ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கையில இன்கிரிமெண்ட் கொடுக்கிறோமா? ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ எப்படி கொடுக்கிறாய்? நான் உனக்கு கொடுக்கின்ற காணிக்கைகளிலிருந்து எனக்கு நீ மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்கின்றாயா? குறிப்பா சொல்லலாம், வேதம் சொல்லுகிறபடி தசமபாகத்தை கொடுக்க வேண்டும். அதை கேட்கறது இல்ல நம்முடைய சபைகளில். மனப்பூர்வமாக உற்சாகத்தோடு கொடுக்கட்டும், அவரவர்களுடைய திராணி கேட்கப்படி கொடுக்கட்டும். அதை நாம் எப்படி அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம்? எல்லாவற்றிலும் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களில் இருந்தும் பலன்களில் இருந்தும் கடவுளை நீ கனம் பண்ணு. பெற்றுக் கொள்ளுகிற எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அத்தனை ஆசீர்வாதங்களிலும் நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதை கொடுக்க நீ மறவாதே. ஆகிய 3:10 சொல்லப்படுது, நீ ஆண்டவரை நீ சோதித்து பார். You challenge, you test and see God. கடவுள் உனக்கு பல மடங்கின் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். தசம பாகத்தை கொடுக்கிற பொழுது, உற்சாகமாய் கொடுக்கிற பொழுது, மனமகிழ்ந்து கொடுக்கிற பொழுது. ஏன் அநேக நேரங்களில் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை, இழந்து போகிறோம்? காரணம், கடவுளை நாம் கனம் பண்ண வேண்டியவர்கள் கனம் பண்ணுவதில்லையே. கடவுளை கனம் பண்ண மறந்து விடுகிறோம். ஆகவே கடவுள் அடுத்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் யோசிக்கிறார். பெற்றுக்கொண்டதிலே இவர்களுக்கு நன்றி உள்ளங்கள் இல்லையே. போகட்டும். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது நீ எப்படி கொடுக்க வேண்டுமா? உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும். உபாகமம் 15:10. உன்னுடைய இருதயம் விசனப்படாமல் இருப்பதாக, அதன் நிமித்தமாக உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ எல்லா கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் பிரயாசங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, மனமுகந்து நாம் கொடுக்கின்றோமா? எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நாம் மனமுகந்து கொடுக்கிறோமா? உற்சாகத்தோடு கொடுக்கிறோமா? கையின் கிரியை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும். எப்பொழுது அது கிடைக்கும்? சங்கீதங்களின் புத்தகம் 128ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கின்றவன் எவனோ, கட்டளையின்படி நடக்கின்றவன் எவனோ அவன் பாக்கியவான்.
கடவுளுக்கு கொடுக்கின்ற விதவன் அவன் பாக்கியவான். கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு அவனுக்கு செலுத்துகிறவன் பாக்கியவான். அப்பொழுது அவன் என்ன செய்வான்? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். ஏன் கை கூடுவதில்லை? ஏன் நாம் நினைக்கின்ற காரியங்கள் நடைபெறுவதில்லை? நாம் கடவுளுக்கு மகிழ்ச்சியோடு கொடுப்பதில்லை. உன் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகிற பொழுது மகிழ்ச்சியோடு நீ கொடுப்பதில்லை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை. நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன்னுடைய மனதில் அவன் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கடவுள் பிரியமாய் இருக்கிறார். நீ எவ்வளவு கொடுக்கிறாயோ அவ்வளவு ஆசீர்வாதம். நீ எப்படி கொடுக்கின்றாயோ அப்படி உனக்கு ஆசீர்வாதம். நீ அளக்கின்றபடி உனக்கு அளக்கப்படும். கடவுள் எவ்வளவு அழுத்தாரு? எப்படி அழுத்தாரு? உங்களுக்கு 6ல சொல்லுகிற பொழுது எப்படி அழுக்கிறாராம்? அமுக்கி குலுக்கி சரிய வரை, அமுக்கி குலுக்கி சரிய வரை கடவுள் கிடைக்கிறார் இல்லையா? பெற்றுக்கொண்டோமா? எப்படி பெற்றிருக்கிறோம்? நம்ம எல்லாருமே ஆண்டாளுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கிறோம்? கடவுள் என்ன செய்யறாரா? போதும் என்றாலும் விடுவதில்லை, பாத்திரம் நிரம்பி வெளியும்படியாய் அமுக்கி, இன்னும் கூட கொஞ்சம் போடலாமே, குலுக்கி கீழே கொட்டும் வரை ஆண்டவர் கொடுக்கிறார். பெற்றுக்கொண்டு நாம் அவருக்கு எப்படி கொடுக்கிறோம்? மனமுகத்து நாம் அவருக்கு கொடுக்கின்றோமா அல்லது கட்டாயத்தின் பேர்ல தான் கொடுக்கிறோம்? காணிக்க கொடுங்க, காணிக்க கொடுங்க, காணிக்க கொடுங்க. எத்தனை மாற்றி சொல்றது காணிக்க கொடுங்க? ட்ரெஷரர் கணக்கு வாசிக்கும் போது அனௌன்ஸ் பண்ணுவாரு, வீடு சந்திக்கும் போது சொல்லுவாங்க போதுங்க காணிக்க கொடுங்கமா. சபையில் அநேக வேலைகள் இருக்கிறது, ஊழியங்கள் நடைபெற வேண்டும். ஆனால் நாம் காணிக்கை கொடுப்பதில் எப்படி இருக்கிறோம்? பின்வாங்கி இருக்கிறோம். குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறதன் காரணம் நிரசனமாய் கொடுக்கிறாய், கட்டாயப்படுத்துதல் கட்டாயம் பேரில் கொடுக்கிறாய். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவருக்கு நீ உற்சாகத்தோடு கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதிப்பேன்? 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கொரிந்தி 2 கொரிந்தியர் 9:11. 2 கொரிந்தியர் 9:11. ஸ்தோத்திரம் உண்டாகுவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். எப்போ? கடவுளுக்கு கொடுக்கப்படுது. எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You will be genuinely blessed, abundantly blessed when you give. Don't worry about anything. எதை பற்றியும் கவலை வேண்டாம், எதை பற்றியும் நாம் கவலை கொள்ளக்கூடாது. நீங்க வரீங்க பேசுறீங்க, இது எல்லா சபையிலும் பேசுறது, பேசிட்டு போவாரு. கணக்கு வச்சிட்டாங்களா? கணக்கு வச்சிட்டாங்களா? சர்ச்சில் இந்த காணிக்கை எல்லாம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அது நீங்களும் நாம கேட்க வேண்டிய அதிகாரம் நமக்கு கிடையாதுங்க. அது கடவுள் கேட்பார். கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பைசாவுக்கும் காணிக்கைக்கும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் கணக்கு கொடுக்காவிட்டால் கடவுள் அவர்களை கணக்கு கேட்பார். கொடுக்க வேண்டியது என் கடமை, அது கட்டளை. கொடுத்த பின்பு அதை ஒழுங்காக பயபக்தியோடு கடவுளுக்கு அந்த காணிக்கைகள் கணம் பண்ணும்படியால் பயன்படுத்தாமல் போகவே என்று சொன்னால் கணக்கு கொடுக்கிறவர்கள் போதகரும் பொறுப்பாளர்களும். ஆண்டவர் கேட்பார், ஜனம் உழைத்து கடின உழைப்போடு உழைத்து நெற்றி வேர்வை சிந்தி அவர்கள் உழைப்பிலிருந்து எனக்கு காணிக்கையை கொடுத்தார்கள். அந்த காணிக்கை நீங்கள் சரியான முறையில பயன்படுத்தி என்னை கனம் பண்ணீர்களா? ஆகவே கொடுக்க வேண்டியது நம் கடமை.
உற்சாகத்தோடு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர் என்ன செய்கிறாராம், நம்ம இன்னமும் ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, உன்னிடத்தில் இருப்பதை நீ கொடு. உன்னிடத்தில் இருப்பதை கொடு, உற்சாகமாய் கொடு, உனம் கோலனாய் இல்லாமல் கொடு. அடுத்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதில் இருந்து கொடு. Give what you have. வாசிப்போம். உபாகமம் 24ஆம் அதிகாரம், உபாகமம் 24 19 20 வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 24 19. உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாய் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நீ அதை கொண்டு வைப்பாயாக, அதை நீ கொண்டு கொடுப்பாயாக. உன்னிடத்தில் இருப்பதை நீ கடவுளுக்கு கொடு, உன்னிடத்தில் இருப்பதை நீ ஆண்டவருக்கு நீ கொடு. அடுத்து மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 12:43-44. தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெற்றியது பணம் போடப்பட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். ஆனால் இந்த ஏழை விதவையோ தன்னுடைய வறுமையில் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார். நீ உன்னிடத்தில் இருப்பதை நீ கடவுளுக்கு கொடு, உன்னிடத்தில் இருப்பதை கடவுளோடு நீ பகிர்ந்து கொள். ஆசீர்வாதத்தை நீ கடவுளுக்கு காணிக்கையாய் செலுத்து. Give what you have. இந்த விதவையை பார்க்கிற பொழுது கடந்த வாரத்தில் நாம் தியானித்திருக்கோம். அவருடைய காணிக்கை வேதம் சொல்லுகிறது, மற்றவர்கள் எல்லாம் பரிபூரணத்திலிருந்து போட்டாங்க, மீதியானது போட்டாங்க. கடவுள் எப்பொழுதும் காணிக்கை கொடுக்கிற பொழுது நம்ம எவ்வளவு போட்டோன்றது பார்க்கறதே இல்லை. நம்ம எவ்வளவு போட்டோன்றத பார்க்கறது இல்லை. அதுக்குதான் பை கொடுக்குறோம், பைக்குள்ள கையை விட்டு போட்டுடுவோம். அது என்னன்னு தெரியல, யாருக்கும் இல்லை, எவ்வளவு போட்டு யாருக்கும் தெரியல. ஆனா தான தர்மங்கள் கொடுக்கிற பொழுது நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கும் இல்லையா, எல்லாம் தெரியணும் எல்லாருக்கும். ரொம்ப நல்லது, பயபக்தியோடு போடுறோம். நீ காணிக்கை போடுகிற பொழுது கடவுள் நீ எவ்வளவு காணிக்கை போட்டா என்பதை பார்க்கறது இல்ல, நீ இன்னும் எவ்வளவு வச்சு இருக்கிறது பார்க்கிற. எவ்வளவு போட்டோம் என்பதை, எவ்வளவு செலுத்தினாய் என்பதை அவர் பார்ப்பதில்லை. ஆனால் உனக்கென்று நீ எவ்வளவு வைத்துக் கொண்டாய். இங்க சொல்லப்படுகிறது, ஏழை விதவை தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார். தனக்கென்று, தன் ஜீவனுக்கென்று, வாழ்வுக்கென்று வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார். தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் மற்றவர்கள் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து மீதியானவர்களை போட்டார். ஆண்டவர் பார்க்கிறார், எவ்வளவு போட்டா, எவ்வளவு இருக்குது இவங்கிட்ட, மீதி எவ்வளவு வச்சிருக்கா. அடுத்து இவள் போட்ட நோக்கம் என்ன தெரியுங்களா? இவள் போட்ட நோக்கம், இவள் காணிக்கை போட்ட அந்த பெட்டி எப்படிப்பட்டது என்றால், அந்த காணிக்கை பெட்டி திறந்து அந்த காணிக்கை என்ன செய்வாங்க என்று சொன்னா, அதில் இருக்கின்ற அந்த காணிக்கை இட் இஸ் a charity offering, பிறரின் தேவைகளுக்காக கொடுக்கப்படுகின்ற காணிக்கை. அந்த பெட்டியில தான் இந்த அம்மா போட்டாங்க. எப்படி நினைச்சு போடுறாங்க, இந்த காணிக்கை பெட்டி பிறரின் தேவைக்காக சந்திக்கப்படுகிற காணிக்கை பெட்டி. அப்ப என்ன செய்றாங்க, என்னை போன்று எத்தனை பேர் இருப்பார்கள், என்னை போன்று எத்தனை விதவைகள் இருப்பார்கள், என்னை போன்று எத்தனை ஏழைகள் இருப்பார்கள், என்னை போன்று எத்தனை வறுமையில் இருப்பார்கள். இதோ என்னிடத்தில் இருப்பதை கடவுளுக்கு காணிக்கையாய் கொடுக்கிறேன். இந்த காணிக்கை என்னை போன்ற ஒரு ஏழைக்கு அது பயன்படுத்தப்படும். உன்னிடத்தில் நீ இருப்பதை கடவுளுக்கு செலுத்து. உன்னிடத்தில் இருப்பதை நீ மற்றவர்களோடு பகிர்ந்து கொள். உன்னிடத்தில் இருப்பதை கடவுள் கேட்கின்றார். கடமாகி கொடுக்கணும்னு இல்லை, உன்னை கடவுள் ஆசீர்வதித்திருக்கும் பொழுது உன்னிடத்தில் இருப்பதை நீ கடவுளுக்கு காணிக்கை செலுத்து. இறுதியாய்
கடவுளுக்கு நான் என்னத்தை காணிக்கை செலுத்துவது? உன்னை நீ காணிக்கையாய் செலுத்து. உன்னை நீ காணிக்கையாய் செலுத்து. மனப்பூர்வமாக செலுத்து. துக்கத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு நீ செலுத்து. உன்னிடத்தில் இருப்பதை செலுத்து. இறுதியாய் உன்னை நீ காணிக்கையாய் செலுத்து. உன்னை நீ காணிக்கையாய் செலுத்து. இந்த ஏழை விதவையை விட தங்களையே செலுத்தி விட்டார்கள். தங்களுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் செலுத்தி விட்டார்கள். அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் என்னை கடவுளுக்கு கொடுக்கிறேன், என்னை எல்லாம் மற்ற போஷித்த கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் தருவார். தன்னையே செலுத்தி விட்டார்கள். லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அங்க ஒரு மனிதன் இருக்கிறார், ஐஸ்வர்யவான், ஆயக்காரன், அநேகரிடத்திலே ஏமாற்றி வாங்கி தனக்கென்று சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தவர். கடவுள் அழைத்தார், கடவுளின் சத்தத்தை கேட்டான், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான், ஒப்பு கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டான். அநியாயமாய் வாங்கின எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டான். இறுதியாய் செய்கின்ற காரியம், ஆண்டவரே உமக்கு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை, என்னையே நான் ஒப்படைக்கின்றேன், என்னையே நான் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நீ உணர முடியும். உன்னை நீ ஆண்டவருக்கு முழுமையாய் காணிக்கையாய் ஒப்படைத்து கடவுளை நீ கனம் பண்ணுவாய் என்று சொன்னால் கடவுள் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தன்னையே ஒப்படைத்து விட்டார். தன்னை எப்படி ஒப்படைப்பது? வாசிக்க கேட்ட சுவிசேஷ புத்தகம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்றார், ஆண்டவர் நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னிலே நிலைத்திருங்கள். Abide in me. கடவுளின் வசனத்தை கேட்டோம், கீழ்ப்படிந்தோம். சகைவு என்ன செய்கிறார்? ஆண்டவரோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவரோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார். வேதத்தில் தொடர்ந்து அந்த பகுதி சொல்லுகிற பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அருளப்படும். மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நான் பிதாவின் அன்பாயிருந்தேன், அப்படி நீங்களும் என்னில் அன்பாயிருங்கள், என் அன்பிலே நிலைத்திருங்கள். கடவுளை நிலைத்திருப்பது என்பது அன்பிலே நிலைத்திருக்கிறது. அன்பிலே நிலைத்திருத்தல், கடவுளின் கட்டளைகளுக்கு இணங்க என்னை ஒப்புக் கொடுத்து நான் வாழும் பொழுது கடவுளிலே நான் நிலைத்திருந்து கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது தான் கடவுளில் நிலைத்திருப்பது. நீங்கள் என்னை நிலைத்திருக்கும் பொழுது அழகாய் சொல்லப்படுகிறது வார்த்தை, உங்கள் சந்தோஷம் பூரணமாயிருக்கும், உங்களுடைய மகிழ்ச்சி பூரணமாயிருக்கும். அன்பான தெய்வ ஜனமே, அதைதான் சாலமோன் ஞானி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். வாசிக்க கேட்ட நீதிமொழிகள் 3:10 சொல்லுகிறார், நீ கடவுளை கனம் பண்ணினாயே என்று சொன்னால், 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பரிபூரணமாய் நிரம்பி வழிந்தோடும், உன் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆசீர்வாதங்கள் வேணுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கணுமா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளுக்கு செவியை சாய்த்து அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுத்து அவருடனே அவருக்கு செலுத்துகிற பொழுது பாத்திரம் நிரம்பி ஓடும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், உன்னை தொடரும். ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரின் கட்டளைகளிலே நிலைத்திருப்போமா? ஆண்டவரின் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழுகிற நாம் எவ்வளவு கடவுளுடைய வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன். நான் தேசத்தின் மக்களின் மத்தியிலே வாழ்கின்ற சமுதாயத்திலே நான் உன்னை உயர்த்துவேன். உன் சந்தோஷமும் உன் ஆசீர்வாதங்களும் பூரணமாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே,
நாம் கடவுளுக்கு காணிக்கையாய் நம்மையே அர்ப்பணிப்போம். ஒருவேளை நான் இவ்வளவு நாட்களாய் நான் கடவுளுக்குள்ளே என்னை அர்ப்பணிக்கவில்லை என்றால் இன்றைக்கு அழைப்பின் சத்தத்தை கேட்டிருக்கிறோம். நமக்கு பாவ மன்னிப்பு ஆயத்தமாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு ஆயத்தமாயிருக்கிறது. வா பாவி, மலைத்து நில்லாதே. நீ மலைத்து நில்லாத இடத்தில் வா, நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைத்து பாவங்களை அறிக்கச் செய். உண்மையான கனிகளை நம்மையே காணிக்கைகளாய் செலுத்தி கடவுளின் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ தூய ஆவியானவர் தாமே உங்களை என்னை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்க கிடவது. ஆமென்.